அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன தலைப்பு வைக்கிறோம்னா, உலகை ஆளும் ராஜயோகம் அப்படின்னு தான் வச்சுருக்கணும். ஆனால் இதனுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டை ஆளும் ராஜயோகம்னு சொல்லி வச்சுருக்கோம். உண்மையாலும் இப்படி ஒரு யோகம் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. அந்த யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சார். நல்ல கவனிங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பௌர்ணமி யோகத்தை ஒரு சிறப்பான யோகம்னு சொல்லுவோம். நாட்டை ஆளக்கூடிய அத்தனை அமைப்புமே அந்த பௌர்ணமி யோகத்துக்கு உண்டு. வார்டு கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு பிரதமர், குடியரசுத் தலைவர், முதல்வர், ஆளுநர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்ட ஆட்சியர், இந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல அத்தனை கூறிய இடத்துலையுமே இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இந்த ஒரு யோகத்துல பிறந்தவங்க மட்டும் தான் நாட்டை ஆளுறாங்களா, வேற யோகத்துல பிறந்தவங்களா நாட்டை ஆளலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பௌர்ணமி யோகம் முதன்மையானது. ரெண்டாவது யோகம் பாருங்க, 5ஆம் அதிபதி, நம்மளுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய மக்கள் செல்வாக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது, 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் போய் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அடையும் போது இவர்களும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். அப்ப இந்த 2ஆம் யோகம், 2ஆம் தரமான யோகம். சரிங்க சார், இது ஒரு எப்படி சார் நம்ம நம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறைந்த முதல்வர் திரு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, மிதுன லக்னம், 5ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் போய் உச்சம் பெற்று இருப்பார். அவர் நாட்டை ஆழ்ந்தார். ஒரு இரும்பு பெண்மணி. அவரை மாதிரி கட்சியை நடத்தினவங்க உலகத்துல யாருமே கிடையாது. அந்த அளவு நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு யோகமாக அது வந்து அமைஞ்சிச்சு. சரி, அதே நம்மளுடைய முன்னாள் முதல்வர், மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயாவுடைய ஜாதகத்துல கூட கடகலக்கணம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்திருப்பார். இந்த கிரகங்களின் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா சார், கடகலக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதியின் பார்வை ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம குருஜி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். நம்ம தங்கப்பாண்டி நயாவும் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இவர்கள்லாம் வலுத்தா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குருநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நம்மளுடைய இது பார்த்துப்போம். இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகமும் நல்ல உச்ச பலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவருக்கு கலைஞருடைய ஜாதகத்திலே 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்து அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தையும் பார்த்து அதன் பிறகு 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் அவர் பார்த்திருப்பார், மேசத்தையும் அவர் பார்த்திருப்பார். அதனால அவரும் மக்களுடைய செல்வாக்கில் அவரும் ஒரு முதல்வர் ஆகி தமிழகத்தை அவர் ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச நம்ம கண்ணு முன்னாடி இருந்தவங்களை பத்தி மட்டும் பேசலாம் சார். இப்போ முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம் பிறந்திருப்பாரு, சித்ரா பௌர்ணமி அன்னைய பிறந்திருப்பாரு. அது ஒரு பௌர்ணமி யோகம். அவரும் தமிழகத்தை 4 வருடமாக மிக சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சார். அதுலலாம் நம்ம அரசியலுக்குள்ளலாம் நம்ம போகல, சிறப்பாக ஆட்சி செஞ்சார். ஓகே, இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருடைய ஜாதகத்திலையுமே மாசியில வந்து, அதாவது கும்பத்துல வந்து நம்மளுடைய சூரிய பகவான் இருப்பார். அவருடைய ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. நேர் 7க்கு 7ஆக பாத்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்துல இருக்கும். இவருக்கு அந்த அமைப்பு, அவர்களுடைய வீட்டுல பிறந்த அத்தனை பேருமே பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். நாளைக்கு உதயநிதி வந்து முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாராங்கிற கேள்விக்கு நம்ம இது இப்பவே பதில் சொல்லியாச்சு. ஓகேங்களா? சரி, அது அந்த அமைப்பு போவோம். சார், இது மட்டும்தான் யோகமா சார், வேற ஒரு யோகம் இல்லையா அப்படின்னா இருக்கு. இந்த யோகங்கள் எல்லாருமே அவங்களோட பேசியிருப்பாங்க. நான் உள்பட நம்மளோட குருநாதர்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் பேசியிருப்பாங்க. சார் நல்ல கவனிங்க, இந்த விபரீத ராஜயோகம் சொல்லி ஒரு யோகம் இருக்கு சார். அத நான் உங்களுக்கு சொல்றேன். 6உடன் 7ஆம் அதிபதி, அவனுடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாக கண்ணூற்றாலும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு பாடலா சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிதான் நம்ம வீடியோல பாடலே நான் சொல்றது கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு என்னையும் மறந்து அந்த பாட்டு வந்துருச்சு. 6உடன் 7ஆம் அதிபதி,
உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான கிரகம் எதுவோ அந்த கிரகமும் 7ஆம் அதிபதிக்கான கிரகமும் இணைஞ்சு லக்னாதிபதியும் அவங்களோட இணையணும், அல்லது இந்த 3 கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கணும். இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க, அரசாளக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்ம ராசி நல்ல வலிமையாக இருக்கணும், சூரியன் வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் தகவல். சரி, அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த அமைப்புல நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஏன் சார் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மட்டும் எடுத்திருக்காங்க? லக்னாதிபதி அது நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்றோம், ஏன் 6ஆம் அதிபதி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நம்ம பார்க்கலாம். அது என்ன காரணம்னு பாருங்க. 10ஆம் இடம் ராஜ்யஸ்தானம், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம அனைவருக்கும் நல்லா தெரியும். இந்த ராஜ்யஸ்தானத்திலிருந்து என்னன்னீங்கன்னா 9ஆம் இடமாக வரக்கூடியது 6வது இடமாக வரும். 10க்கு 10வது இடமா வரக்கூடியது வந்து 7வது இடமாக வரும். அப்ப ராஜ்யஸ்தானத்துக்கு பெரிய கோணமும் பெரிய கேந்திரமும் இணைந்து அவர்களோடு லக்னாதிபதியும் கூடும்போது, ஓகேங்களா, அவர்களோட லக்னாதிபதியும் கூடும்போது இது மிகப்பெரிய விபரீத ராஜயோகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். சார் இந்த யோகம் நிறைய பேர் ஜாதகத்துல இருக்கு சார். மறைந்த பாரத பெண்மணி மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்துல, பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நிறைய மனிதர்களுடைய ஜாதகத்திலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எடுக்கலாம். சரி, நீங்க கேட்கலாம், சார் சூரியனுக்கு 4ல் எனக்கு சந்திரன் இருக்கு, சந்திரனுக்கு 10ல் வந்து எனக்கு சூரியனுக்கு 10ல் சந்திரன் இருக்கு, நாங்கெல்லாம் உலகை ஆள முடியாதா சார், எங்களுக்கெல்லாம் அந்த ஆட்சி பலம் இருக்கு இல்லையா? அப்படிலாம் கிடையாது சார். எல்லா விஷயத்துக்குமே லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் நீங்களும் ஆட்சி செய்யலாம், நானும் ஆட்சி செய்யலாம், யாவரும் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறதுதான் சார் உண்மை. அப்போ மறுபடியும் அந்த 3 விதிகளை திருப்பி சொல்றேன் பாருங்க. பௌர்ணமி யோகத்தில் பிறப்பது, 2வது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தினோட தொடர்பு பெற்று வலிமை பெறுவது. தொடர்பு மட்டும் இருந்தா 10வது சார், வலிமை பெறுவது, இது 2வது ஒரு விஷயம். 3வது ஒரு விஷயம், 6உடன் 7ஆம் அதிபதி அவனுடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலோ பெருமையாக கண்ணுற்றாலோ இது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி திண்ணையில படுத்தவனுக்கு இவ்வளவு பெரிய யோகமான்னு சொல்ற மாதிரி இது எல்லாமே யோகம் சார். இது வந்து அனுபவ ரீதியாவே நம்ம பார்த்திருக்கோம், புரியுதுங்களா? இந்த மாதிரி யோகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு இது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான், இருந்தாலும் இந்த வீடியோல வந்து அதையும் சேர்த்தே சொல்லிடலாம். பாதகாதிபதியுடைய திசை நன்மை தருமா அல்லது தீமை தருமான்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோல பதில் சொல்லிடலாம். நல்லா கவனிங்க. சரத்துக்கு 11ஆம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதியும் உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி பாதகம் செய்யும், நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது நல்ல கவனிங்க. இந்த வீட்டினுடைய அதிபதிகள் மட்டும்தான் செய்யும், இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் அப்படி கிடையாது சார். மொத்தத்துல அந்த வீட்டினுடைய அதிபதி விட வீட்டுல இருக்கிற கிரகம் தான் சார் அதிகம் பாதகம் செய்யும். சரிங்களா? நல்ல கவனிங்கம்மா. அம்மா உமா மகேஸ்வரி அம்மா, உங்களுக்கு தான் இந்த பதில். பாதகாதிபதி எங்கே வேணுமாலும் பெயர்க்கட்டும், பாதக ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுதாம்மா கடுமையான பாதகத்தை வந்து தருது. இதுதாம்மா உங்க கேள்விக்கு நம்மளுடைய பதில். சரிங்களா? அப்போ பாதகாதிபதியை விட பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு அதிகம் தீமையை தரும், அதிகம் நன்மை இல்லாத தன்மையை தரும், அல்லது ஒரு மாதிரியான நிலையை தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ பொதுவா எல்லா பாதகாதிபதியுமே நம்ம வந்து பண்றது இல்லை. ஒரு 1000 ஜாதகம் பார்த்தோம்னா அதுல ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் ஏதாவது ஏடா கூடமா போய் சேரக்கூடாத மனிதர்களோட சேர்ந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி இருக்கும்போது மட்டுமே இந்த பாதகாதிபதி வந்து தோஷத்தை செய்வார் தவிர மற்றபடி அவர் பெரிய அளவில் தோஷத்தை அவர் வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். சரி, நாளைக்கு அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நமக்கு ஒரு 2-3 தினங்கள் உடல்நிலை சரியில்லை, அதனால நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்கல. தொடர்ச்சியா 2 நாள் வந்து சென்னை விஜயம் போறோம். சென்னை போயிட்டு திருப்பி வெள்ளிக்கிழமை தான் நம்மளுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வந்து பார்க்க போறோம். அதனால
ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய செல்ஃபோன் நம்பரில் ஃபோன்பே, பேடிஎம்மில் என்னுடைய உங்களுக்கு டிஸ்பிளேல நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு 1010 ரூபா பணம் போட்டுட்டு பொறுமையாக இருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கீங்க. சரிங்களா? அதிகபட்சம் நம்ம 48 மணி நேரத்தில் சொல்லிடுவோம். ஒரு சில நபருக்கு என்னுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு ஒரு 6-7 நாள் கூட ஆயிருக்கு. உங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சரிங்களா? உடல்நிலை சரியாயிட்டே வருது. அதனால தொடர்ச்சியாக நம்ம மீண்டும் அப்பாயின்மெண்ட் பார்த்து உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் மிக விரைவில் சொல்லுவோம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.